வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லேர்ன் VLOOKUP. VLOOKUP பத்தி ஏற்கனவே நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர், பட் தெரியாதவங்க இந்த வீடியோல அதை கத்துக்கலாம். லேர்ன் டேட்டா வேலிடேஷன், அதே மாதிரி டேட்டா வேலிடேஷன் என்னன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாரும் கத்துக்காதவங்க இந்த வீடியோலையும் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் VLOOKUPல வந்து NA அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வரும். அந்த எரர் வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஃபீச்சர் யூஸ் பண்ணி எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஓகே அப்படின்ற கற்றுப்போம். இப்போ இங்கே பாருங்க, டேபிள் அரேன்ற ஷீட் இருக்கு, VLOOKUP ஃபார் ப்ராடக்ட் நேம்னு ஒரு ஷீட் இருக்கு. நம்ம எய்ம் ஷீட் இப்போ பேசிட்டோம். VLOOKUP ஃபார் ப்ரைஸ் இருக்கு, ப்ராடக்ட் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன், 18 கன்வெர்ட் பண்ணனா ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் ப்ரைஸ்ன்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல VLOOKUP ஃபார் ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, இங்கே ப்ராடக்ட் நேம் என்டர் பண்ணியாச்சுன்னா இங்கே ப்ராடக்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். அதே மாதிரி இந்த ஷீட்ல பாருங்க, VLOOKUP ஃபார் பிரைஸ், இங்க ப்ராடக்ட் ஐடி என்டர் பண்ணிச்சுன்னா ப்ராடக்ட் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ நீங்க நார்மலா VLOOKUP கத்துக்கிட்டீங்கன்னா டேபிள் அரே எங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ டேபிள் அரே வந்து இந்த மாதிரி சிம்பிள்லாம் நான் இப்போ போட்டிருக்கேன், இங்க ரிமூவ் பண்ணிடுறேன். இது ஒரு டேபிள் அரே, ஃபர்ஸ்ட் டேபிள். இந்த ப்ளூ கலர் அரே காமிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் நம்பர் 1. ஓகே, இந்த டேபிள் நம்பர் 1ல எத்தனை ப்ராடக்ட் ஐடி இருக்கு? மொத்தம் 3 ப்ராடக்ட் ஐடி இருக்கு. P-01, P-02, P-03. அதுக்கு உண்டான ப்ராடக்ட் நேம் இங்க இருக்கு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இங்க இருக்கு, காஸ்ட் இங்க இருக்கு, பிரைஸ் இங்க இருக்கு, ஃப்ரூட்ஸ் அதாவது ப்ராடக்ட் கேட்டகரி இங்க இருக்கு. மொத்தம் எத்தனை காலம் இருக்கு? மொத்தம் 6 காலம் இருக்கு. ஓகே, ஸோ கீழே இன்னொரு டேபிள் போட்டிருக்கேன், இது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டேபிள் 1 மட்டும் பாருங்க. இப்போ இதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஐடி நம்ம இங்க வந்து எடுத்து என்டர் பண்றோம்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு P-02 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் நேம் வேணும்? நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க, டேபிள் அரேல போயிட்டு இந்த P-02 இங்க இருக்கு, இப்போ இந்த மாதிரி ரோ செலக்ட் பண்ணுவீங்க. இதுல போயிட்டு ப்ராடக்ட் நேம்ன்றது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் கீழே இங்க சாக்லேட் இருக்கு, நீங்க சாக்லேட்னு சொல்லி மேனுவலா என்ட்ரி பண்ணுவீங்க இல்லையா. ஓகே, இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுவீங்க. ஆனா இது மாதிரி வந்து இப்போ P-02 மட்டும் இல்ல, ஒரு 1000 ரோ டீடைல் இருக்குன்னா ஒவ்வொரு டைம் ப்ராடக்ட் ஐடியை பார்த்து ஒன்று ஒன்றா நீங்க சாக்லேட்டா, ஆப்பிளா, இல்ல கோகனட் ஆயிலான்னு சொல்லி என்ட்ரு பண்ணணும். ஒரு ஆர்டர்ல டீட்டெயில் என்ட்ரு பண்ணணும்னா நீங்க ஒன்று ஒன்றா பார்த்து பண்ண முடியாது, அதுக்காக VLOOKUP பயன்படுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறத மறுபடியும் காப்பி பண்ணி இங்க போட்டு கீழே இது நீங்க இப்ப மேனுவலா என்டர் பண்ணிருக்கீங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் இப்போ நீங்க என்டர் பண்ணிருக்கிறது மேனுவலா என்டர் பண்ணிருக்கீங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், இங்க போயிட்டு அதாவது VLOOKUP ஃபார்முலா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போறோம். VLOOKUP பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ இந்த சாக்லேட்ன்றதை இங்க மேனுவல் என்டர் பண்ணா இதை டெலிட் பண்றேன். இப்போ இங்க P-02 சொல்லி போட்டாச்சுன்னா இங்க ப்ராடக்ட் நேம் என்ன வரணும், சாக்லேட் வரணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் பண்ண உடனே நான் ஏற்கனவே வந்து டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. லுக்அப் வேல்யூன்றது என்னது, சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ். அது எங்க இருக்கு, இந்த P-02 செல் எங்க இருக்கோ அதுதான் B9. B9ல என்ன இருந்தாலும், எந்த ப்ராடக்ட் ஐடி இருந்தாலும் அதுக்கு உண்டான ப்ராடக்ட் நேம் கொண்டு வா. இப்போ P-02 இருக்கு, அதுக்கு உண்டான ப்ராடக்ட் நேம் கொண்டு வா. நாளைக்கு இது வந்து P-02 P-03 மாறலாம், P-01 மாறலாம். அதனால வந்து என்ன பண்றோம், இந்த இடத்துல VLOOKUP போட்டு கரெக்டா என்ன மேட்ச் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்கா வரணுன்றது போட்டு. ஸோ VLOOKUP போட்டு இங்க செலக்ட் பண்ணோன்னா ஃபார்முலா பாருங்க, லுக்அப் வேல்யூ கொடுத்தாச்சு. இங்க டேபிள் லுக்அப் வேல்யூன்றது டார்க்கா இருக்கு. ஓகே, ஸோ அது கம்ப்யூட்டர் கேட்குது, டார்க்கா இருக்குன்னா கம்ப்யூட்டர் எனக்கு இந்த இதுல டீட்டெயில் இதோட இன்ஃபர்மேஷன் கூட அப்படின்னு சொல்லி கேட்குது. லுக்அப் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. லுக்அப் வேல்யூனா B9, B9ல என்ன இருக்கோ அது. ஓகே, அப்படின்னு போட்டு அடுத்து கமா போட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரேன்றது டார்க் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் கேட்குது, டேபிள் அரேன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்குது. ஸோ டேபிள் அரே இங்க இருக்குல்ல டீட்டெயில், நம்ம இந்த டேபிள் அரே இப்படி செலக்ட் பண்ணுறோம். P-01, P-02, P-03 இதெல்லாம் வந்து இதுல தான் லுக்அப் வேல்யூ இருக்குது. நம்மளோட B9ல என்ன இருக்கு, P-02ன்றது அங்க இருந்துச்சு இந்த ஷீட்ல இல்லையா. ஸோ அந்த P-02ன்ற எந்த காலத்துல இருக்கோ அந்த காலத்தை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைட்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் தேடணும். நமக்கு என்ன தேவை, ப்ராடக்ட் நேம் தேவை. ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம். ஆனா நீங்க 6 காலத்தையும் சேர்த்து இருக்கிற டேபிள் அரே ஃபுல்லா செலக்ட் பண்ணாலும் சரி, இல்ல இது மாதிரி நிப்பாட்டினாலும் சரி, ஏன்னா ப்ராடக்ட் நேம் தான் உங்களுக்கு தேவை இல்லையா. ஸோ ப்ராடக்ட் ஐடி எந்த காலத்துல இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் காலமா எடுத்துக்கணும்.
அப்புறம் உங்களுக்கு எந்த ஆன்சர் தேவையோ அது வரைக்கும் நீங்க டேபிள் அரே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க P-02 எங்க இருக்கு? இங்க C5ல இருக்கு. C5ல இருந்து 2வது காலத்துல நமக்கு ஆன்சர் இருக்கு. ஓகே, ஸோ டேபிள் அரே வந்து செலக்ட் பண்ணியாச்சு இல்லையா? செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா கமா போட்டதுக்கு அப்புறம் அடுத்தது இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் பாருங்க ஜம்ப் ஆச்சு. காலம் இண்டெக்ஸ் நம்பர் இந்த VLOOKUPன்றதோட கைடன்ஸ் பார்த்துட்டே வரணும். ஓகே, டேபிள் லுக்கப் வேல்யூ கொடுத்தாச்சு, அதனால டார்க் இல்லை. டேபிள் அரே கொடுத்தாச்சு, அதனால டார்க் இல்லை. பட் காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றத ஷார்ட்கட்டா COL_index_NUM கொடுத்து. ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னா இந்த லுக்கப் வேல்யூ இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு லுக்கப் வேல்யூ. இது P-02 இருக்கலாம், P-01 இருக்கலாம், P-03 இருக்கலாம். லுக்கப் வேல்யூ P-02 இருந்தா அதோட ப்ராடக்ட் நேம் என்னன்னா 2வது காலத்துல இருக்கு இல்லையா? ஆனா இங்க இருந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் நீங்க நம்பர் 3 சொல்லி போட்டீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கொண்டு வந்து போட்டுரும். P-02க்கு காலம் இண்டெக்ஸ் நம்பர் 3 சொல்லி போட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து இங்க ஈச் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து போட்டுரும். பட் நீங்க செலக்ட் பண்ணிருக்க டேபிள் அரே இது 2 தான். அந்த சமயத்துல வந்து ரெஃபரன்ஸ் சொல்லி ஒரு எரர் வரும், இல்லை வேல்யூ வரும், நேம் ரேஞ்சு வேற மாதிரி வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல 2 தான் செலக்ட் பண்ணிருக்கிறோம். அதனால என்ன பண்றேன், இங்க பாருங்க சிங்கிள் கோட் டேபிள் அரே சிங்கிள் கோட் இருக்கா? அது என்னன்னா இந்த டேபிள் அரேன்றோட வேல்யூ வந்து எங்க கொடுத்துருக்கோம், டேபிள் அரேன்ற ஷீட்லயே இருக்கு. போட்டு அதுல ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டு C4 to D6. C4 to D6 என்ன அப்படின்றத மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். C4 to D6 எல்லோ கலர்ல செலக்ட் பண்ணுங்க. இதான் உங்களோட டேப். இப்போ நீங்க எல்லோ கலர் தான் டேபிள் அரே செலக்ட் பண்ண போறீங்க. ஓகே, மறுபடியும் இங்க போயிட்டு VLOOKUP போடலாம். ஈக்குவல் டு VLOOKUP அடியில் போட்டு லுக்கப் வேல்யூ வந்து இந்த ஷீட்ல VLOOKUP ஃபார் ப்ராடக்ட் நேம்னு ஒரு ஷீட் நேம் இருக்கு இல்லையா? அந்த ஷீட்ல உண்டான B9. ஓகே, B9 நீங்க ஃபார்முலா பார்த்துட்டே வாங்க. அடுத்து கமா கொடுத்தோன்னா டேபிள் அரே கேக்குது. டேபிள் அரேன்றது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியா டேபிள் அரேன்ற ஷீட் கொடுத்துருக்கு. இதுல நமக்கு ப்ராடக்ட் நேம் தானே வேணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ இருக்கக்கூடிய காலத்தை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது 2வது ஆன்சர் எங்க இருக்கோ அந்த காலத்து வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க சிங்கிள் கோட் டேபிள் அரே சிங்கிள் கோட்ன்றது இந்த டேபிள் அரேயோட நேம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் இருக்கு. ஸோ ஷீட்டோட நேம் கொடுத்தாச்சு. இந்த ஷீட் நேம் டேபிள் அரேன்ற ஷீட்ல போயிட்டு C4 ஃபுல் கோலன் D6 அப்படின்னா எப்படி ரீட் பண்ணோம், C4ல இருந்து D6 வரைக்கும். C4ல இருந்து D6 வரைக்கும்னா இந்த P-01 ஆப்பிள், P-02 சாக்லேட், P-03 கோகனட் ஆயில் அப்படின்ற ரேஞ்ச், ஃபுல் ரேஞ்ச். இங்க பாருங்க காலம் சில 4th ரோல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி D6 வரைக்கும்னா காலம் D வரைக்கும் போ. இது வந்து 4th ரோ மட்டும் இல்ல, 5th ரோ செலக்ட் பண்ணி 6th ரோ செலக்ட் பண்ணி அர்த்தம். ஸோ C4 to D6 செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டேபிள் அரே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு இந்த காலத்துல வந்து முதல் காலத்துல நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டு இங்க நம்பர் 1 ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, நம்பர் 1. நமக்கு 2வது காலத்துல தான் ஆன்சர் இருக்கு, ப்ராடக்ட் நேம்ன்றத நமக்கு வேணும். 2வது காலம் சொல்லி போட்டு நம்பர் 2 காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்னது 2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அடுத்து கமா போட்டாச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ட்ரூ அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னப்பா எப்படி என்னது அப்ராக்சிமேட் மேட்ச், என்னது எக்ஸாக்ட் மேட்ச்? அப்ராக்சிமேட் மேட்ச் ஆஃப் வாட், எக்ஸாக்ட் மேட்ச் ஆஃப் வாட் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் இல்லையா? ஸோ அப்ராக்சிமேட் மேட்ச் ஆஃப் த லுக்கப் வேல்யூ வாட் எவர் இஸ் அவைலபிள் இன் B9. B9ல அந்த ஷீட்ல போய் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த B9ல P-02 சொல்லி இருந்துச்சு. அந்த P-02 கரெக்டா இந்த இடத்துல போய் கண்டுபிடிக்கணுமா இல்ல சும்மா அப்ராக்சிமேட்டா போய் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு கரெக்டா தான் P-02 இந்த 4 லெட்டரையும் கரெக்டா மேட்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். மேட்ச் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ப்ராடக்ட் நேம் கொண்டு வந்து கொடுக்கணும்ன்றக்கா இந்த ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்லி போட்டிருக்கலையா, இதை செலக்ட் பண்ணணும். ஓகே, இதை செலக்ட் பண்ணவும் சொல்லலாம், டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க டைப்பும் பண்ணலாம். FALSC நீங்க ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அது உங்களுக்கு வந்து பிகர் லெட்டர்ல வந்துடும். ஓகே, அப்புறம் க்ளோஸ் தி பிராக்கெட், அப்புறம் என்டர் அடிச்சோம். என்டர் அடிச்சோம்னா இப்ப பாத்தீங்க சாக்லேட் சொல்லி வந்துருச்சு. இப்போ இங்க P-02 போட்டா இங்க சாக்லேட் வருது. இங்க பாருங்க P-01 போட்டா என்ன வரணும், ஆப்பிள் வரணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல P-01 போட்டா என்ன வரணும், P-01 போட்டா ஆப்பிள் வந்துருச்சு. P-03 போட்டா என்ன வரணும், கோகனட் ஆயில் வரணும். வருதான்னு பார்க்கலாமா? P-03 அப்படின்னு போட்டா வரும். ஆனா நீங்க இங்க போயிட்டு மேனுவலா என்ட்ரி பண்றீங்க இடத்துல போயிட்டு P-02 சொல்லி போட்டு சாக்லேட் சொல்லி போட்டீங்களே, இப்போ போய் P-01 சொல்லி போட்டா இங்க ஆட்டோமேட்டிக்கா மாறாது. அதுதான் மேனுவலா நீங்க போய் டைப் பண்ணிட்டு இருக்கு, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க.
பட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு எக்ஸல் எக்ஸ்பர்ட்டா ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி VLOOKUP நீங்க அப்ளை பண்ணி பழகிக்கணும். புரிஞ்சுங்களா? VLOOKUP எப்படி அப்ளை பண்றது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த வீடியோலயே நான் என்ன பண்றேன், இந்த P-03க்கு தான் P-04 சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நாட் அவைலபிள்னு ஒரு எரர் வருது. எதுக்கு இந்த மாதிரி எரர் வருது? இங்க டேபிள் ஏர்ல போய் பார்த்தீங்கன்னா டேபிள் ஏர்ல பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த தான் டேபிள் ஏர் ஓவரால் டேபிள். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்க ப்ராடக்ட் நேம் மட்டும் தான் வேணும். அதனால டேபிள் ஏர் இது ரெண்டு காலத்தையும் செலக்ட் பண்ணா போதும். இப்போ இதுல P-01 இருக்கு, P-02 இருக்கு, P-03 இருக்கு. ஆனா நம்ம செலக்ட் பண்ணிருக்க ஏரியாலாம் P-04 இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காலத்துல எங்கேயா இருக்குதா? இல்லை. அதனால என்ன ஆகுது, நாட் அவைலபிள்ன்றதுக்கு இந்த மாதிரி எரர் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எய்ம்ல வந்து பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், லேர்ன் VLOOKUP பார்த்துட்டீங்க இல்லையா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ லேர்ன் VLOOKUP பார்த்தாச்சு. அடுத்து லேர்ன் டேட்டா வேலிடேஷன் சொல்லி போட்டு அவாய்ட் NA எரர் இன் VLOOKUP யூசிங் டேட்டா வேலிடேஷன் இருக்கு. இந்த டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி எப்படி NA எரர் வராம பண்ணலாம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும், டேட்டா வேலிடேஷன் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இங்க போயிட்டு இந்த P-04 எங்க இருக்கு, இந்த B9ல இருக்கு. ஸோ B9ல நம்ம என்ன என்டர் பண்றதுக்கு யூசரை எதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணணும், எனக்கு ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் ஃபோர்ஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த லிஸ்ட்ல பாருங்க ப்ராடக்ட் ஐடின்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம டேபிள் 1 மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த டேபிள் 1ல போயிட்டு நான் இதை அப்படியே இந்த ஃபுல்லா உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். டேபிள் 1ல போயிட்டு என்ன பண்ணும், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேங்க, பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதோட பிக்சர் தான். இப்போ P-01 இருக்கு, P-02 இருக்கு, P-03 இருக்கு. இவ்வளவுதான் யூசர் என்டர் பண்ணணும். P-04 இல்லாத இங்க என்டர் பண்ணக்கூடாது. B9ல அவர் என்டர் பண்ணக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணோம், இங்க போயிட்டு ஹோம் டேப்ல, இங்க ஹோம் டேப் கிடையாது, டேட்டா டேப் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படியே சென்டர்ல போயிட்டு ரைட் சைட்ல போனீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் சொல்லி வருது இருக்கு. ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கு, இன்புட் மெசேஜ் அடுத்த ஒரு பேஜ் இருக்கு, அடுத்தது எரர் அலர்ட் இன்னொரு பேஜ் இருக்கு. இதெல்லாம் டேப்னு கூட சொல்லலாம். செட்டிங்ஸ் டேப், இன்புட் மெசேஜ் டேப், எரர் அலர்ட் டேப் அப்படின்னு போட்டு. ஸோ செட்டிங்ஸ் டேப்ல இப்போ வேலிடேஷன் கிரைட்டீரியான்னு போட்டுருக்கலையா, இதுல அலோவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்கு இப்போ பை டிஃபால்ட்டா எனி வேல்யூ, இதுல எந்த வேல்யூனாலும் அலோவ் பண்ணும். அதனால P-04 அலோவ் பண்ணிருச்சு. P-04 இந்த டேபிள்ல இல்ல, ஆனா என்ன பண்ணிருக்கு, இந்த டேபிள்ல இல்ல இல்லையா? ஆனா எனி வேல்யூ, டேட்டா வேலிடேஷன் எனி வேல்யூன்னு சொல்லி சொன்னதால யார் வேணாலும் இங்க போய் என்ன வேணாலும் என்டர் பண்ணலாம். மை நேம் இஸ் பிரபாகர் அப்படின்னு கூட என்டர் பண்ணலாம். P-01, P-02, P-03 இந்த 3 தானே என்டர் பண்ணோம். இல்லாம மை நேம் இஸ் பிரபாகர், ப்ராடக்ட் ஐடினா என்ன பண்ணணும், மை நேம் இஸ் பிரபாகர் என்டர் பண்ணலாம். சும்மா நம்பர் போடலாம், ஏதாவது சிம்பிள் போடலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு பேர் தான் எனி வேல்யூ அர்த்தம். ஆனா எனி வேல்யூ இல்லாம ஒரு லிஸ்ட்ல இருந்து வரணும். ஹோல் நம்பர்னா ஹோல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம், டெசிமல்னா டெசிமல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம் மட்டும் தான் வரணும் அப்படின்னு. இந்த லிஸ்ட்ல P-01, P-02, P-03 இருக்குல்ல, இது மட்டும் தான் வரணும்னா லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்க சோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிட்டு அந்த சோர்ஸ் எங்க இருக்குதோ அந்த சோர்ஸ்ல இந்த P-01, P-02, P-03 இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிடணும். இப்போ செலக்ட் பண்ண உடனே நம்ம இந்த ஆரோ செலக்ட் பண்ண இடத்துல இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு சிங்கிள் கோட் டேபிள் அரே சிங்கிள் கோட் எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் இருக்கு இல்லையா, அப்படின்னா அர்த்தம் இந்த சோர்ஸ் வந்து எங்க இருக்குது, டேபிள் அரேன்ற ஷீட்ல அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு சிங்கிள் கோட் டேபிள் அரே சிங்கிள் கோட் அப்படின்னு அர்த்தம். டேபிள் அரேன்ற ஷீட்ல எந்த ரேஞ்ச் வந்து C4 to C6 இது அப்சல்யூட் ரெஃபரன்ஸா கொடுத்துருக்கு. அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ $C, $4, ஃபுல் கொலன் $C, $6 அப்படின்றது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அப்படின்னா C4 to C6. இப்போ பாருங்க C4 to C6ல என்ன இருக்கு, C4 to C6ல P-01 இருக்கு, P-02 இருக்கு, P-03 அவ்வளவுதான் இருக்கு. ஸோ யூசர் வந்து இந்த 3ல இருந்தா செலக்ட் பண்ண முடியும்ன்றத நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற இதுல போயிட்டு லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த சோர்ஸ்ல இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த சோர்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆரோ மறுபடியும் கொடுத்துருவோம் இல்லையா? இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன். இந்த B09 அப்படின்ற B9 இருக்கு இல்லையா, இந்த செல்ல போயிட்டு டேட்டான்றத கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் மறுபடியும் அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு எனி வேல்யூன்றத லிஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இந்த சோர்ஸ்ல வந்து எந்த சோர்ஸ் அப்படின்றதுக்கு இந்த ஆரோ இருக்கு இல்லையா, சோர்ஸுக்கு ரைட் சைட்ல இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது மாதிரி சொருங்கிடும். டேட்டா வேலிடேஷன் சொல்லி போட்டு ஆரோ போட்டு இந்த ஆரோ போட்டு டவுன் ஆரோ ஆச்சு. முதல்ல என்ன ஆரோ வந்துச்சு, அப்சைட் ஆரோ இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, அப்சைட் ஆரோ கிளிக் பண்ண உடனே டவுன் சைடு ஆரோ வந்துச்சு.
அதாவது இன்புட்டை நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி கொடுங்கன்னு அர்த்தம். ஸோ இன்புட் வந்து எங்க இருக்குன்ற டேபிள் அரே ஷீட்டை செலக்ட் பண்ணோம். இப்போ அந்த டேட்டா வேலிடேஷன்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, பிளாங்கா இருக்கு. நம்ம டேபிள் அரே ஷீட்டை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு சிங்கிள் கோட் டேபிள் அரே சிங்கிள் கோட் அப்படின்னு சொல்லி வந்துடும் பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வந்துச்சா? சிங்கிள் கோட் டேபிள் அரே சிங்கிள் கோட் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள். ஸோ அந்த ஷீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லி அர்த்தம். போயிட்டு என்ன பண்ணணும், ரேஞ்சு இந்த 3 ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். C4, C5, C6 செலக்ட் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த டவுன் ஷேட் ஆரோக்குள்ளே அதை கிளிக் பண்ணி இதை வந்து எடுத்துக்கோ, ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னோன்னே இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் ஆகும். அந்த லிஸ்ட் வந்து எங்க இருந்தது, டேபிள் அரே ஷீட்ல C4 to C6 கொடுத்தாச்சு. ஸோ இது ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருணும். ஓகே சொல்லி கொடுத்தாச்சுன்னா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா B9ல ஒரு சின்னதா ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் இந்த மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி தெரியுது அவங்களுக்கு, இதுக்கு பேர் டிராப் டவுன் லிஸ்ட். பட் இதுல வந்து நம்ம டேட்டா போயிட்டு இங்க ஃபில்டர்னு சொல்லி அப்ளை பண்ணா இங்க வந்து ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் மாதிரி தெரியும். ஆக்சுவலா அது டிராப் டவுன் சொல்லக்கூடாது, இது வந்து ஃபில்டர் மோட். ஆனா நீங்க ஒரு செல்ல கிளிக் பண்ண உடனே பாருங்க அந்த செல்லை விட்டு வெளியில ரைட் சைட்ல தெரியுது. ஆனா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணும்போது வந்து ஃபில்டர் வந்து அந்த செல்லுக்கு உள்ளே வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆரோ, இதுக்கு பேர் ஃபில்டர். ஆனா டேட்டா வேலிடேஷன் நீங்க அப்ளை பண்ணிருக்க இடத்துல போனீங்கன்னா அந்த டேட்டா வேலிடேஷன் செல்லுக்குள்ள வராது, அந்த ஆரோ வெளியில போயிடும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா P.01, P.02, P.03 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 3ல ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் போயிட்டு P.04 என்டர் பண்றேன், இப்போ டெலிட் பண்ணிடுறேன். ஸோ P.04 சொல்லி என்டர் பண்ணா என்ன ஆகணும், அக்செப்ட் பண்ணாது, இந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணும். ஓகே, the value does not match the data validation restrictions defined for this cell சொல்லி போட்டு ரீட்ரைன் சொல்லி கொடுக்குது. ரீட்ரைன் சொல்லி கொடுத்து நான் P.04 ஹைலைட் பண்ணிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண P.02 சொல்லி கொடுத்தா என்ன பண்ணணும், நமக்கு சாக்லேட் சொல்லி வரணும். வந்துருச்சு. அப்போ அடுத்தது P.03 சொல்லி கொடுத்தா வரும். வேற ஏதாவது ட்ரை பண்ண வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் P.03 என்ட்ரி பண்றதுக்கு தான் P.03 சொல்லி என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணோம்னா அக்செப்ட் பண்ணாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா வேலிடேஷன் சொல்லி டேட்டா வேலிடேஷன்ல என்னென்ன டீடைல் இருக்குன்றதுன்னா பார்த்தோம். லிஸ்ட் இருக்கு, எனி வேல்யூ இருக்கு, என்னென்ன இருக்குதோ அதை பார்த்து பண்றது. ஸோ நம்மளோட எய்ம்ல லேர்ன் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு பார்த்துட்டோமா இப்போ? ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்தது அவாய்ட் NA எரர் இன் VLOOKUP யூசிங் டேட்டா வேலிடேஷன். இப்போ நம்ம VLOOKUP அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த இதுல போயிட்டு இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் பண்ணோம்னா யூசர் வந்து இது we are forcing the user, அவங்கள என்ன பண்றோம், ஃபோர்ஸ் பண்றோம். நீங்க இதுல இருந்து தான் செலக்ட் பண்ணணும், வேற எதுவும் நீங்க செலக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் டேட்டா வேலிடேஷன் ஃப்ரம் த லிஸ்ட் அப்படின்னா. இதுதான் லிஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த எய்ம் அவாய்ட் NA எரர் இன் VLOOKUP யூசிங் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த இடத்துல போயிட்டா எரர் வரவே வராது உங்களுக்கு. இப்போ இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். VLOOKUP ஃபார் பிரைஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் ஐடியில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் நம்ம கொடுக்கணும். P.01, P.02, P.03 தான் வரணும் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம P.04 போட்டா எரர் வந்துச்சு இல்லையா. சப்போஸ் அந்த P.04 வேணும்னா டேபிள் இந்த மாதிரி மாறி இருக்கும். P.04 இங்க கீழே ஆட் பண்றான்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி மாறி தானே இருக்கும் டேபிள். ஓகே, இப்போ நான் போயிட்டு இந்த VLOOKUP பிரைஸ்ல போயிட்டு இந்த இடத்துல ப்ராடக்ட் ஐடி வந்து நான் என்ன பண்றேன், டேட்டா வேலிடேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, யூசருக்கு வந்து அதுல இருக்க லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றக்க டேட்டாவை கிளிக் பண்ணி டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணி டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணியாச்சுன்னா எனி வேல்யூன்றதை எடுத்துட்டு லிஸ்ட்ன்றதை கொடுக்கணும். இந்த சோர்ஸ்ல இந்த ஆரே கிளிக் பண்ணிட்டு நமக்கு டேபிள் அரேன்ற ஷீட் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த டேட்டா வேலிடேஷன் இடத்துல பாத்தீங்களா ஈக்குவல் டு சிங்கிள் கோட் டேபிள் அரே சிங்கிள் கோட் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் சொல்லி வந்துருச்சு. அதாவது ஷீட் நம்பர் அரேக்குள்ள போ, ஷீட் நேம் வந்து டேபிள் அரேக்குள்ள போ அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள போயிட்டு எந்த ரேஞ்சுனா இப்ப பாருங்க நான் வேற ரேஞ்ச் செலக்ட் பண்றேன். என்ன இது, C12, C13, C14, C15 அப்படின்னு இருக்கு. ஸோ 4 ரேஞ்சை செலக்ட் பண்ண உடனே இங்க வந்து டைப் பண்ணிட்டு வராது C12, C13, C14, C15 அப்படின்னு வராது. நம்ம மொத்தமா செலக்ட் பண்ணதுனால என்ன ஆகும், C12 ஃபுல் ரேஞ்ச் அப்படின்ற அர்த்தம், C12ல இருந்து அப்படின்னு அர்த்தம், C12ல இருந்து C15 வரைக்கும் ஃபுல் ரேஞ்ச் எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இந்த $C, $12 அப்புறம் $C, $15 வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸா செலக்ட் பண்ணியிருக்குது. இந்த ஃபார்முலா நீங்க எங்கேயா காப்பி பண்ணி போட்டீங்கன்னா எவ்ரி டைம் $C, $12, $C, $15 தான் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ண, இந்த ஆரோ கிளிக் பண்ணியாச்சுன்னா we are accepting the data validation from the டேபிள் அரே ஷீட்ல இருந்து C12ல இருந்து C15 அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எந்த ஷீட்ல ஒர்க் பண்ண முன்னாடி VLOOKUP ஃபார் ப்ராடக்ட் நேம்ல ஒர்க் பண்ணோம், அங்க P.04 இந்த டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணோம்னா அது வேற டேபிள்ல இருந்து எடுத்ததுனால வரல.
இப்போ நம்ம VLOOKUP ஃபார் பிரைஸ் சொல்லி போட்டு இப்போ நம்ம இந்த டேபிள் வந்து எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து ரேஞ்ச் எடுத்துட்டு நம்ம பிரைஸ் தானே வேணும். பிரைஸுக்கு என்ன பண்ணணும்? காலம் நம்பர் 1ல லுக்அப் வேல்யூ எந்த லுக்அப் வேல்யூ வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த இதில் இந்த லுக்அப் வேல்யூ இதுல இருந்தா செலக்ட் பண்ண போறோம். ஏன்னா டேட்டா வேல்யூ இந்த ரேஞ்சுக்கு கொடுத்தாச்சு. அது P.01 இருக்கலாம், P.02 இருக்கலாம், P.03 இருக்கலாம், P.04 இருக்கலாம். ஸோ இந்த ஆரே இருக்கு இல்லையா, இது பேரு ஆரேஞ்சுன்னு சொல்லுவோம். எத்தனை எலிமெண்ட் இருக்குல்ல, 1 2 3 4 இருக்க ஆரே செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதான் ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ உங்க நார்மலா வந்து இப்படி இருக்கிற காலத்தை வந்து நான் இங்க மாதிரி மாத்திரம் வச்சுங்களேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி வந்து என்ன இருக்கு, இந்த இடத்துல வேற இங்க லெஃப்ட்ல இருக்கு. இல்லைன்னா அந்த காஸ்ட் பிரைஸ் தூக்கி கட் பண்ணிட்டு இங்க போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் இப்போ இல்ல. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஐடின்றதான் லுக்அப் வேல்யூ இருக்கு. இது வந்து யூனிக் ஐடி இருக்கு இல்லையா, இதுமே எந்த காலம் எந்த ஐட்டமும் ரிப்பீட் ஆகல பாருங்க. P.01, P.02, P.03, P.04 இது வந்து ரிப்பீட் ஆகல. இப்போ இந்த காலத்துல வந்து டேபிள் ஏரை நீங்க இப்படிதான் ரைட் சைடு தான் செலக்ட் பண்ண முடியும். இந்த காலம் தான் ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும், அப்புறம் ரைட் சைடு தான் டேபிள் ஏரை செலக்ட் பண்ண முடியும். இப்படி போயிட்டு எனக்கு ப்ராடக்ட் நேம் வேணும், அதனால நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் ப்ராடக்ட் நேம் இருக்கு, ஸோ தேர்ட் காலம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க முடியாது VLOOKUPல. சரியா? அப்போ இந்த மாதிரி டேபிள் இருந்தா மட்டும்தான் நீங்க இது மாதிரி பண்ண முடியும் VLOOKUPல நார்மலா. இது மாதிரி இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம், VLOOKUPல வந்து பண்ணலாம். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா இருக்கு. அதுக்கு சூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை எப்படி அப்ளை பண்ணுன்றது ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஓகே, சூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை சேர்த்து பண்ணோம். அந்த வீடியோ வேணா இதுல லிங்க் பண்ணி விடுறேன், அந்த வீடியோல போய் பாத்துங்க. சூஸ் சொல்லி போட்டீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணும், இதை ஃபர்ஸ்ட் காலமா எடுத்துக்கோ, இதை ரெண்டாவது காலமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பருக்கு நம்ம 2 சொல்லி கொடுக்கணும். ஓகே, இதை வந்து சூஸ் ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் காலமா இதை எடுத்துக்கோ, செகண்ட் காலமா இதை எடுத்துக்கோ, ரெண்டாவது காலம் எனக்கு ஆன்சர் இது வேணும்னு சொல்லி சொல்லிடுது. ஸோ இப்போ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேணும்னா மறுபடியும் வந்து ஃபார்முலா வேற மாதிரி மாற்றணும். இதை ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கோ, இதை ரெண்டாவது காலம் எடுத்துக்கோ. ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2 சொல்லி போட்டு வரும். ஸோ நமக்கு நார்மலா VLOOKUP ஒர்க் பண்றவங்களுக்கும் இது மாதிரி ஹை லெவல் VLOOKUP ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ஹை லெவல்ல நல்லா நாலேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒன்லி நார்மல் VLOOKUP தான் இந்த வீடியோல கத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டேபிள்ல போயிட்டு நம்ம இந்த மாதிரி எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 4 எலிமெண்ட் இருக்கு. அந்த 4 எலிமெண்ட் தான் இதுல வரும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ P.01, P.02, P.03, P.04 ஏன்னா டேட்டா வேலிடேஷன் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் இதுல. ஓகே, ஆனா இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா நம்ம டேட்டா வேலிடேஷன் வந்து P.01, P.02, P.03 மட்டும் தான் வரும். ஏன் இல்ல ஏன் P.04 வரல? ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணிருக்க ஏரியா வந்து இந்த C4, C5, C6 மட்டும்தான். அதனால இந்த இடத்துல வந்து C4, C5, C6 மட்டும்தான் வரும். இங்க போய் என்ன பண்ணிருக்கோம், இதுல நம்ம டேபிள் ஏரியால போட்டு இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து பிங்க் கலரா மாத்துறோம். ஓகே, இப்போ இது பிங்க் கலரா மாத்தலாமா இல்ல வந்து வேற என்ன கலர்? ஓகே, பிங்க் கலரே மாத்தலாம். இந்த பிங்க் கலர்ல இருக்க 4 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, 4 எலிமெண்ட் இருக்கு. இங்க எல்லோ கலர்ல 3 எலிமெண்ட் இருந்துச்சு, இங்க பிங்க் கலர் 4 எலிமெண்ட் இருக்கு. ஓகே, சோ நமக்கு VLOOKUP போட்ட உடனே இந்த இடத்துல VLOOKUP ஃபார்முலா வேணும் இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன், P.04 போடுறேன். இப்ப ப்ராடக்ட் பிரைஸ் தான் நமக்கு வேணும், ஈக்குவல் டு VLOOKUP. லுக்அப் வேல்யூ எது, இந்த B5ல இருக்கு. இப்போ B5ல P.04 இப்ப இருக்கு இல்லையா, இந்த P.04 எந்த வேல்யூ வேணாலும் மாறலாம். ஓகே, அதாவது B5 தான் லுக்அப் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து போட்டு டேபிள் ஏரே எங்க இருக்கு, நமக்கு டேபிள் ஏரே இங்க இருக்கு. இங்க போயிட்டு இந்த டேபிள் 1 செலக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்ப நம்ம டேபிள் ஏரே வந்து இதுல இருந்து செலக்ட் பண்றோம். ஓகே, நமக்கு பிரைஸ் வேணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து ப்ராடக்ட் ஐடி இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பிரைஸ் எத்தனாவது காலத்துல இருக்குன்ற கவுண்ட் பண்ணிட்டே போனோம். ரெண்டாவது காலத்துல ப்ராடக்ட் நேம் இருக்கு, மூணாவது காலத்துல யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு, நமக்கு பிரைஸ் வேணும். நாலாவது காலத்துல காஸ்ட் இருக்கு, அஞ்சாவது காலத்துல பிரைஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் டேபிள்ல செலக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த டேபிள் ஏரே வரும். இப்போ ஃபார்முலால பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ B5 கொடுத்தாச்சு, கமா கொடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஷீட் நேமோட வரும், சிங்கிள் கோட் டேபிள் ஏரே சிங்கிள் கோட் எக்ஸ்கிளமேட்டிவ் சிம்பிள் ஷீட்ல. இந்த ஷீட்டுக்குள்ள போயிட்டு C12 இருந்து G15 வரைக்கும் இருக்கிறது தான் டேபிள் அரே. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிருக்க C12 அதுல இருந்து G15, இங்க 290 இருக்கு இல்லையா, C12 என்ன இருக்கு, P.01 பிங்க் கலர்ல இருக்கு. இந்த 290 G15. ஸோ அதனால நமக்கு ரேஞ்ச் வந்து C12 to G15 இந்த ஃபார்முலால வந்திருக்கு. ஓகே, ஸோ எத்தனாவது காலத்துல பிரைஸ் இருக்கு, அஞ்சாவது காலத்துல. ஸோ கமா 5, கமா FALSE அப்படின்னு. ஃபால்ஸ்னா எதுக்குன்னு சொல்லி சொன்னோம், இந்த லுக்அப் வேல்யூ B5ல என்ன இருக்கோ அதோட எக்ஸாக்ட் மேட்சை கண்டுபிடிச்சு இதுல போய் பாரு.
இப்போதைக்கு P.04 போட்டிருக்கோம்ல, மேல போய் பார்க்க ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லுக்கப்னா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வெர்டிக்கலா வந்து பார்த்துக்கிட்டே வரும், மேல இருந்து கீழே பார்த்துட்டே வரும். ஃபர்ஸ்ட் P.01 அப்படி இருக்கு இல்லையா, இது P.04 என்னோட லுக்கப் வேல்யூ B5ல இருக்கு. B5ல என்ன இருக்கு, P.04 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல பார்க்கும், இது P.04 அப்படின்னு பார்க்கும். நோ இல்ல P.01. அப்போ நெக்ஸ்ட் ரோக்கு போ அப்படின்னு சொல்லி போவோம். P.04 அப்படின்னு சொல்லி பார்க்கும், இல்ல P.02. அப்படியா, இல்லைன்னா அப்படி நெக்ஸ்ட் ரோக்கு போவோம். அப்ப P.03 இருக்கு இல்லையா, அது வந்து P.04 எக்ஸாக்ட் மேட்ச் பாக்குறதா ஃபால்ஸ் சொல்லி கொடுக்குறோம். இங்க பாருங்க, ஃபால்ஸ் ப்ளூ கலர்ல எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, இந்த லுக் ஆஃப் வேல்யூ B5ல என்ன இருக்கோ அந்த எக்ஸாக்ட் மேட்சை கண்டுபிடிச்சிட்டே வான்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ரோ இல்ல, செகண்ட் ரோ இல்ல, தேர்ட் ரோ இல்ல, ஃபோர்த் ரோ எஸ் இங்க இருக்கு P.04 எக்ஸாக்ட் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டது போகுது. அடுத்தது கமா ஃபைன் போட்டுக்கலாம். அஞ்சாவது இந்த P.04 இருந்து இது ஃபர்ஸ்ட் காலம், ரெண்டாவது காலத்துல ஆரஞ்சு இருக்கு, ப்ராடக்ட் நேம் இருக்கு, மூணாவது காலத்துல கேஜி யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு, நாலாவது காலத்துல காஸ்ட் 200 இருக்கு, அஞ்சாவது காலத்துல பிரைஸ் இருக்கு. ஓகே, அஞ்சாவது காலத்துல போடுங்கன்னு சொல்லி அந்த 5 போட்டிருக்கோம். கமா ஃபால்ஸ் சொல்லி போட்டு என்ன பண்ணணும், க்ளோஸ் தி பிராக்கெட், என்ட்ரி அடிச்சதுன்னா வந்துடும். இப்போ 290 வந்துச்சு அங்க பிரைஸ். இப்போ P.04 நம்ம என்ன பண்ணிருக்கோம், டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணிருக்கோம். இதுல போயிட்டு P.03 போட்டா அதுக்கு 300 rupees பிரைஸ் வருது. P.02 போட்டாச்சுன்னா அதுக்கு 25 rupees பிரைஸ் வருது. P.01 போட்டாச்சு அதுக்கு 25 rupees பிரைஸ் வருது. இப்போ நம்ம இதை ஜஸ்ட் போயிட்டு இன்சர்ட் சொல்லி கொடுத்து, இது என்னது ப்ராடக்ட் ஐடி, என்ன ப்ராடக்ட் பிரைஸ், எனக்கு வந்து ஜஸ்ட் இதுல வந்து எனக்கு இதுவும் எனக்கு வரணும், ப்ராடக்ட் நேமும் எனக்கு வரணும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு ப்ராடக்ட் நேம் கொண்டு வாங்க. அவ்வளவுதான். PRODUCT NAME போட்டு அதுக்கு VLOOKUP ஃபார்ம்ல எப்படி அப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் பிராக்கெட். இந்த B5ல லுக்கப் வேல்யூ இருக்கு, கமா டேபிள் ஏர் இந்த டேபிள் ஏர்ல இருக்கு. இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடி, அதாவது யூனிக் ஐடி இருக்கக்கூடியது தான் காலம் ஃபர்ஸ்டா வரணும். டேபிள் ஏர்ல உண்டான ஃபர்ஸ்ட் காலமா செலக்ட் பண்ணணும். நமக்கு ப்ராடக்ட் நேம் இங்க இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நேம் இதோட நிப்பாட்டிக்கலாம், இல்ல ஃபுல் டேபிள் நீங்க செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து ஆன்சர் ப்ராடக்ட் நேம் எத்தனாவது காலத்துல இருக்கு, முதல் காலத்துல ப்ராடக்ட் ஐடி இருக்கு, ரெண்டாவது காலத்துல நமக்கு ப்ராடக்ட் நேம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கமா 2 FALST அப்படின்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்து ஆப்பிள். ஸோ P.01 ஆப்பிள், அதோட பிரைஸ் 300. அடுத்து இந்த டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு இந்த 4 தான் என்டர் பண்ண முடியும். இப்போ நீங்க எரர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, பட் இந்த இடத்துல நீங்க டேட்டா வேலிடேஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா வேலிடேஷன் பண்ணலன்னு எப்படி இருக்கும், டேட்டா வேலிடேஷன்றதுல இந்த ஃபார்முலா வந்து எனி வேல்யூ பை டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ போயிட்டு என்ன பண்ணுவீங்க, P.05 ஒரு இல்லாத ஒரு டேட்டா போட்டா இங்க NAன்னு சொல்லி எரர், ரெண்டுமே நாட் அவைலபிள் அப்படின்ட்டு வரும். ஸோ அதனால யூசரை ஃபோர்ஸ் பண்றதுக்கு டேட்டா வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்றத கத்துக்குங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் என்னோட சேனல் DPABA இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஒரு பர்டிகுலர் வீடியோ போய் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸல் பேசிக் அப்படின்னு சொல்லி போடுறேன். எக்ஸல் பேசிக்ஸ் யூடியூப்ல போயிட்டு என்ன பண்றேன் பாக்குறேன், ஒருத்தர் வீடியோ போடுறாருன்னு வச்சுப்போம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லி இருக்கு, நிறைய இருக்கு. இந்த எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 3 டாட்டை போய் கிளிக் பண்ணோம்னா இந்த ஷேர்ன்ற பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்றேன். இதை காப்பின்றதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த அட்ரஸை கிளிக் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு புதுசா ஒரு டேப் கிரியேட் பண்ணிட்டு அட்ரஸ் பார்ல போயிட்டு அதை Ctrl+V போட்டு பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ண உடனே என்ட்ரி அடிச்சிடறேன். என்ட்ரி அடிச்சுன்னா அந்த வீடியோ இங்க வந்துடுது. இந்த வீடியோ வந்த உடனே கீழே ஜஸ்ட் பார்த்தோம்னா இது ரன் ஆகுது வீடியோ. ஜஸ்ட் இப்போ பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணணும். நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணும், நீங்க யூடியூப்ல போயிட்டு சைன் இன் பண்ணலன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி சைன் இன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்கள்கிட்ட ஜிமெயில் ஐடி இருக்கணும். ஜிமெயில் ஐடி இருந்ததுன்னா நீங்க போயிட்டு என்ன பண்ணு, யூடியூப்ல போய் சைன் இன் பண்ணணும். ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தமிழ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. கூகுள்ல போயிட்டு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். கூகுள்ல போயிட்டு ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம தமிழ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதை வச்சு கிரியேட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க யூடியூப்ல போயிட்டு இந்த மாதிரி சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் இது உங்களால சப்ஸ்கிரைப் பட்டனை சைன் இன் பண்ண முடியும். இப்போ லைக் பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க, அதுவும் வர சைன் இன், லைக் திஸ் வீடியோ, சைன் இன். அடுத்து வந்து கமெண்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்க, ஓகே கமெண்ட் எழுத நினைக்கிறேன். இந்த இடத்துல போய் கமெண்ட் இருக்கு, ஆட் கமெண்ட் இருக்கு இல்லையா, 8688 கமெண்ட்ஸ் இங்க இருக்கு. இதுல போய் இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவும் கமெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ நீங்க சைன் இன் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இந்த லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியும், கமெண்ட்ஸும் எழுத முடியும். ஓகே, இப்போ நான் எப்படி சப்ஸ்கிரைப் பண்றேன், ஒருத்தரோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தமிழ் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கலாம்.
ஸோ எக்ஸல் பேசிக் இன் தமிழ் அப்படின்னு போறேன். ஓகே, இப்போ போட்டாச்சுன்னா இந்த வீடியோ ஒருத்தர் தமிழ்ல போட்டிருக்கிறார். 33 லெசன் இங்க இருக்கு. இவர் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நிறைய நல்லா வீடியோ போட்டு இவர் வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா இந்த வீடியோ வந்து எனக்கு கூகுள்ல இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. கூகுள்ல போய் நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். யூடியூப்ல இப்போ யூடியூப்ல இருக்கேன் இல்லையா? யூடியூப்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் சொல்லி பட்டன் இருக்குல்ல, அதை அன்சப்ஸ்கிரைப் சொல்லி கொடுத்துறேன். இப்போ இப்போ பாருங்க, இந்த பெல் ஐக்கான் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணதால இருக்கு. இதை போயிட்டு கிளிக் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப்னு கொடுத்துறேன். அன்சப்ஸ்கிரைப். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் வரும். இதை போய் நீங்க யூடியூப்ல போயிட்டு ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்னு சொல்லி பட்டன் வரும். அப்புறம் வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப்னு சொல்லி வரும். இப்போ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் மாறி இந்த பெல் ஐக்கான் பட்டனா சுருங்கிடும். இப்போ இந்த டிராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஆல் இருக்கு, பர்சனலைஸ் இருக்கு, நன் இருக்கு, அன்சப்ஸ்கிரைப் இருக்கு. நீங்க போயிட்டு ஆல் அப்படின்ற பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் பட்டன் ஆல் அப்படின்றது. அடுத்தது இப்போ நீங்க போய் லைக் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். அது பிரஸ் பண்ணி கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டும் அது வந்துடும். இப்போ நீங்க கமெண்ட் எழுதுக்கும் வந்து வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு நான் கமெண்ட் போடுறேன். இந்த ஃப்ரெண்ட் வந்து நல்லா வீடியோ நிறைய போடுற பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்னோட வீடியோ மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இவரோட வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, வெரி நைஸ் வீடியோ, தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட். இப்போ அந்த கமெண்ட் பட்டன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணா போயிடும். இப்போ நான் போட்ட இது வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து இங்க போட்டுங்க பார்த்தீங்களா, என்னோட இந்த ஹேண்டில், என்னோட யூடியூப் இது பேர் ஹேண்டல்னு சொல்லி சொல்லுவாங்க. யூடியூப்ல ஹேண்டல் அப்படிமா அட்டுன்ற சிம்பிள்ல தொடங்கும். அப்புறம் உங்களோட ஐடி இந்த மாதிரி வரும். நீங்க என்ன கிரியேட் பண்ணீங்களா உங்களுக்குன்னு யூடியூப்ல ஒரு ஐடி வரும். அந்த ஐடி அந்த மாதிரி வரும். எனக்கு பிரபாகர் ஸ்ரீனிவாசகம் D1730 அப்படின்றத என்னோட ஹேண்டில், யூடியூபோட ஹேண்டில். ஸோ வெரி நைஸ் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கேன். வெரி நைஸ் வீடியோ, தேங்க்ஸ் பிரதர் போட்ட கமெண்ட் வந்துச்சு. ஸோ இப்படிதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பட்டன் பிரஸ் பண்ணணும், கமெண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ஷேர்ன்ற பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல அந்த HTTPS இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா காப்பி பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், ஃபேஸ்புக்ல அனுப்பலாம், வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுப்பலாம். நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர்ல நல்ல திறமையானவர் அப்படின்னாச்சுன்னா உங்க HTML போயிட்டு உங்க ப்ரௌசர்ல போயிட்டு உங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க இந்த வீடியோ வந்து பேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எம்பர்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஐ ஃப்ரேம்ல இருந்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த லெஸ் தேன் சிம்பிள் ப்ராக்கெட் மாதிரி இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், காப்பி பண்ணி போடுவீங்க. காப்பி பண்ணி எம்பர் போட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அந்த மாதிரி போடும். இல்லைன்னா அந்த காப்பின்ற பட்டன் அழுத்தி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர் நீங்க கத்துக்க 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 உங்களுக்கு growth வந்துட்டே இருக்கும். மல்டிநேஷனல் கம்பெனில நான் ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால என்னோட நாலேஜை ஷேர் பண்றேன். திரும்பவும் சொல்றேன், என் பேர் பிரபாகர். மல்டிநேஷனல் கம்பெனி யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி GE அப்படின்ற கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன் பெங்களூர்ல. அப்புறம் ஈசன் டேரோல்னு சொல்லி UK பேஸ்ட் கம்பெனி ஹொசூர்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தோசிபா JSW அப்படின்னு சொல்லி LNT தோசிபா JSW சொல்லி சூரத்ல இருக்க அங்க ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஜாப்பனீஸ் பேஸ்ட் கம்பெனி. அப்புறம் ஈட்டன் பவர் குவாலிட்டின்ற பாண்டிச்சேரியில US பேஸ்ட் கம்பெனி அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 25 இயர்ஸா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால நான் என்னோட நாலேஜ் வந்து நிறைய எக்ஸல்ல நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறதுனால பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய எக்ஸல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்டா வந்து நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு எக்ஸல் நாலேஜ் நல்லா இருக்கணும். அதனால என்னோட வீடியோ பார்த்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது பெய்டு பேசிஸ்ல உங்களுக்கு 1-on-1 கிளாஸ் வேணும்னா நான் அர்பன் ப்ரோல ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு நல்ல எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறீங்க, உங்களுக்கு சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ஐ வாண்ட் டு பே அண்ட் 1-on-1 பேசிஸ்ல தான் எனக்கு கிளாஸ் வேணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க, நான் மட்டும்தான் அந்த கிளாஸ்ல இருக்கணும், எனக்கு என் கம்பெனில இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த ஒரு கிளாஸ்ல நான் மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா 2 பேரும் அட்டன் பண்ணாங்கன்னா உடனே என்ன ஆகும், வேற ஒரு கம்பெனில இருந்து இன்னொருத்தர் வருவாரு, நீங்களும் இருப்பீங்க. அவருக்கு வந்து இன்னைக்கு எனக்கு VLOOKUP வேண்டாம் பாரு, உங்களுக்கு எனக்கு VLOOKUP இப்போ வேணும்பீங்க. அவருக்கு பவர் query இன்னைக்கு வேண்டாம் பாரு, உங்களுக்கு பவர் query வேணும்பீங்க. பவர் queryன்றது எக்ஸல்ல ஒரு நல்ல டூல். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு பவர் பிவோட் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், என்னோட கம்பெனி பிரச்சனை இமிடியேட்டா எனக்கு ஒரு சார்ட் போடணும், சார்ட்ல இந்த எரர் வருது, இந்த பிரச்சனை வருது, அதனால பவர் பிவோட் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து 1-on-1 நீங்க மட்டும் அந்த கிளாஸ்ல இருக்கிற மாதிரி பெய்டு பேசிஸ்ல என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து மட்டும் தான் வர்றாங்க. பெங்களூர் 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 நிறைய வந்து அர்பன் ப்ரோல வந்துட்டே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ டெல்லியில இருந்து ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு ஹிந்தி புரியறவங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். நமக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க முடியாது. அது மாதிரி தெலுங்கு ஹைதராபாத்ல இருந்து நிறைய பேர் கேட்கறாங்க.
அவங்களுக்கு தெலுங்குல சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ நம்ம சென்னை, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி எல்லாம் ஏரியா இருக்கு இல்லையா, பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன், இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்டா வரனால இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தமிழ்ல வந்து ஈஸியா அவங்களுக்கு இலவசமா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால வந்து என்ன பண்ணிருக்கிறேன், நான் வீடியோ இலவசமா போட்டிருக்கேன். இலவசமா கத்துக்க விரும்புறவங்க நீங்க பர்டிகுலர் விஷயத்த கத்துக்கலாம். நீங்களே போய் நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து பார்த்து கத்துக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு இஷ்யூக்கு உங்களுக்கு சொல்யூஷன் பண்ணணும்னா இலவசமா எந்த இடத்துலயும் கிடைக்காது. உங்களுக்கு உங்க இஷ்யூவை நீங்க அட்ரஸ் பண்ணணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் என்ன மாதிரி ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட நீங்க போய் 1-on-1 கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும்தான் தைரியமா வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். என்னோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல நான் இப்போ டைப் பண்றேன், பாத்துங்க. வேர்டு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு என்னோட பேரு, மொபைல் நம்பர் நான் டைப் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்னோட பேரு பிரபாகர், மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, இதோட நம்பர் வந்து 9687607468. ஓகே, இந்த மாதிரி நீங்க என்கிட்ட பேசிட்டு வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 1-on-1 கோச்சிங் பண்ணி தரேன். இல்ல உங்க காலேஜில் உண்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மொத்தமா ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் எடுத்தால போறோம், எல்லாருக்கும் VLOOKUP புரியணும் இன்னைக்கு, எல்லாருக்கும் பிவட் டேபிள் புரியணும் இன்னைக்கு, கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்க காலேஜ்ல உங்க ப்ரொஃபஸர், உங்க HOD, இல்ல உங்க வைஸ் பிரசிடென்ட், உங்க பிரின்சிபல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட பேசிட்டு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நான் வந்து டெமோ கொடுப்பேன். ஃப்ரீ டெமோ இஸ் ஃப்ரீ. ஓகே, டெமோ இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. சும்மா எடுத்த உடனே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க பேமெண்ட் பண்ணிட்டு அப்படின்னால, டெமோ அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண போறீங்க. ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ ஃபார் 1 hour. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படும், நீங்க எப்படிலாம் உங்க லேப்டாப் வச்சு எப்படிலாம் ஷேர் பண்ணுவீங்கன்றது அந்த டெமோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பை.